அனைவருக்கும் அருள் சரவணன் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவு ராகு கேது தோஷத்தை பற்றியும் அதை எப்படி சரி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த ராகு கேது தோஷம் இதை எப்படி சரி செய்வது என்பதை பற்றி நம்ம இதை பார்ப்போம். தொடர்ச்சியாக என்னோடய வீடியோக்கெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு என்னென்னா இந்த ராகு கேது தோஷத்தில் முதல்ல தெளிவு வேணும். யாருக்காவது இந்த பதிவு ஒருத்தருக்கு பயன்பெற்றா கூட நான் போட்டதோட அர்த்தம் பூர்த்தி ஆகும். என்னுடைய நோக்கமே அதுதான். இதில் நிறைய பேர் என்கிட்ட வரும்போது கேட்கக்கூடிய கேள்விகள் சார் இது மாதிரி நான் அங்கே போய் பரிகாரம் பண்ணிட்டேன், இங்கே போய் சரி பண்ணேன், நான் அந்த கோயிலில் போய் 3 முறை போயிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் முதல்ல இது என்ன அப்படின்றது உங்களுக்கு முதல்ல தெரியணும். ஏன்னா நிறைய பேர் இதுக்காக கல்யாணம் ஆகாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொரு இடங்களில் கொடுக்கும்போது ராகு கேது தோஷம் இருக்குன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. சரி, எது தோஷம் அப்படின்னா, ராகுக்கும் கேதுக்குள்ளே கிரகங்கள் அடங்கினா அது தோஷமாக கருதப்படுது. கூடவே 12ல் ராகுவோ கேதுவோ, 1ல் அதாவது லக்னத்தில் ராகுவோ கேதுவோ, அதே நேரத்தில் 2ல் ராகுவோ கேதுவாக இருந்தால் இது ராகு தோஷமாக கருதப்படுது. ஆனால் இதில் ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒரு ஒரு வேலை உண்டு. இப்போ சப்போஸ் 12ல் ராகு இருக்குன்னு வச்சுங்களேன். ஏன்னா நமக்கு அந்த ஒரு புரிதல் வந்துட்டுனாலே இந்த தோஷம் எப்படி நிவர்த்தி ஆகும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 12ல் ராகு இருந்ததுன்னா கையில் வச்சுட்டு செலவு பண்ணக்கூடாது. இப்போ ஒருத்தவங்க சம்பாதிக்கிறவங்களா இருந்தால் அந்த காசை அம்மாக்கிட்டேயோ அப்பாக்கிட்டேயோ கொடுத்துட்டு அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி செலவுக்கு வாங்கிட்டு பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். 12ல் கேது இருந்ததுன்னா அவங்க ஆன்மீகத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வது, அதே மாதிரி அவங்களுடைய வேலை பொதுவாக அலைச்சல் அடையக்கூடிய வேலை, மார்க்கெட்டிங் இந்த மாதிரி வேலைகளில் அவங்களுக்கு அமையும். அப்படி இல்லை சாதா வேலையாக இருந்தால் அந்த வேலையில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். சரி, இதே இது 2ல் ராகு இல்லது கேது இருந்ததுன்னா, முக்கியமாக பேசுறதுல கொஞ்சம் கவனமா இருந்து பேசுறது. அது கணவன் மனைவியா இருக்கட்டும், பெற்றோர்களா இருக்கட்டும், அவங்கக்கிட்ட வாய குடுத்து மாட்டிக்கிறது, அந்த மாரி வேலைங்க பண்ணக்கூடாது. அதே நேரத்தில 2ல் ராகு இருந்ததுன்னா, எவ்வளோ அவங்க சம்பாரிச்சனாலும் நெறைய செலவுகள் ஆகும். இந்த வீடியோல கடைசியில எப்படி இதெல்லாம் சரி பண்ணுறதுன்னும் உங்களுக்கு சொல்றேன். இத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் சொல்றேன். இத பார்த்து நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்ல. மெயின் கான்செப்ட் நல்லா காது குடுத்து கேட்டுக்கங்க. ராகு கேதுன்னா முதல்ல கணவன் மனைவியா இருந்தா விட்டு குடுத்து போகணுன்றது மெயின் மேஜரான ஒரு கான்செப்ட். அப்ப நம்ம விட்டு குடுத்து போகும்போது இந்த ராகு கேதுனுடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். 2வது, ஒரு நேரம் இருக்கக்கூடிய உடம்போ, மனசோ இன்னொரு நேரம் இருக்காது. அப்ப அதுக்கேத்த மாரி நம்மளுடைய வாழ்க்கை விதத்த நம்ம மாத்திக்கினாலே போதும். சரி, இந்த ராகு கேதுனால என்னென்னலாம் யோகம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, 36 வயசுக்கு மேல அவங்களுக்கு பொன், பொருள், வீடு, வாகன யோகங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு சேர ஆரம்பிக்கும். இது அ பெரும்பாலும் இந்த மாரி ராகு கேது இருக்கிறவங்களுக்கு தன் விருப்பப்படி தான் கல்யாணம் ஆவறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வருடத்துக்கு ஒரு முறை அவங்க காலாஸ்திரி போய் இரவு தங்கிட்டு, அங்க முக்கியமா தான தர்மங்கள் பண்ணிட்டு வர்றது நல்லது. அதுவும் முக்கியமா ராகு நம்பரா இருக்கக்கூடிய 13 பேருக்கு, 4 பேருக்கு, 7 பேருக்கு கேதுவோட நம்பர் இருக்கிறதுனால, அத்தனை பேருக்கு நீங்க ஏதாவது 2, 2 இட்லி வாங்கி குடுத்து கூட, தான தர்மங்கள் செய்யும்போது உன்னுடைய கர்மாவ அது பேலன்ஸ் பண்ணி குடுக்கும். அந்த சிவன தரிசனம் பண்ணிட்டு, முன்னாள் அந்த எல்லையில தங்கிட்டு, சிவனுக்கு வில்வம் வாங்கி குடுத்து, சிவன தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே உங்களுடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். கூடவே என்னன்னா, இயர்லி ஒன்ஸ் இத ப்ராசஸா இவங்க பண்ணிக்கிறது நல்லது. இந்த தான தர்மங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அதனால நீங்க எப்போ காலாஸ்திரி போயிட்டு வந்தீங்கனாலோ, ராகு கேது ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, தான தர்மங்கள் பண்ணிட்டு வாங்க. வெறும் கையோட வராதீங்க. அதே மாதிரி முக்கியமானது இந்த ராகு கேது கூட என்ன சாரத்தில இருக்கிறாங்களோ, அதுக்கேத்த வீரியம் இருக்கும். அதுக்கேத்த ரொம்ப பவரா இருக்கிறதா, இல்ல கம்மியா இருக்கா? ரொம்ப ராகு கேது இருந்த உடனே பயப்பட தேவையில்ல. சப்போஸ் அது நல்ல சாரத்தில போயிருந்ததுன்னா, அது பெரிய அளவுல தோஷத்த குடுக்காது. அப்போ அது கூட தகுந்த அஸ்ட்ராலஜர் கிட்ட குடுத்து, அந்த மாரி பார்த்துக்கலாம். இது எந்த லெவல்ல பவர்ல இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த ராகு கேதுக்காக கோமேதகம், வைடூரியம் சேர்ந்தா மாரி அணியறது கூட, இதுலருந்து கொஞ்சம் அந்த வீரியத்த குறைச்சிக்கலாம். ஆனா இது என்னன்னா, அந்த கல்லுங்க தகுந்த அந்த ஜெம் இதோட இருக்கிறவங்க கிட்ட வச்சு பரிட்சயம் பண்ணி அதுக்கப்புறம் போடுறது நல்லது. ஏன் அப்டின்னா, இதுக்கான போடுறதுக்கான ப்ராசஸ் இருக்கு. அதே மாரி கிளென்சிங் மெத்தட் இருக்கு. தூய்மைப்படுத்த கற்கள தூய்மைப்படுத்தும் முறை. இத பெரும்பாலும் இந்த கடையில ரெடிமேடா வாங்குறதுல இது எதுவுமே பண்ண மாட்டாங்க. ரெடிமேடா அப்படியே வரும். அது மாரி போடுறத தவிர்த்தா நல்லது.
ஏன்னா, இது வந்து இதுக்கு வந்து அளவு, அதுக்கான சைஸு, அதுக்கான குவாலிட்டி நெறைய அது ப்ராசஸ் இருக்கு. அதனால தான் நெறைய பேருக்கு அதில ரிசல்ட் வர மாட்டேன்து. நெறைய பேருக்கு நல்ல மாற்றங்கள் நிகழறதுக்கு காரணம் என்னன்னா, நல்லா பரிச்சயம் பண்ணி நம்ம போட்டா நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கூட கமெண்ட்ஸ்ல இது பண்ணலாம். இத வந்து நாங்க கொரியர்ல கூட நாங்க அனுப்புறோம். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கூட உங்க சைஸ் சொன்னீங்கன்னா கூட செஞ்சும் குடுக்குறோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ம் ராகு, கேதுக்கு வந்து அ வெளியில வந்து கிரகங்கள் இருந்ததுன்னா, இது வந்து தோஷம் ஆவாது. நம்ம பெரும்பாலும் இந்த ராகு, கேதுக்கு வந்து எல்லா கிரகங்களும் உள்ளடங்குனா தான். சப்போஸ் இந்த ராகு, கேதுக்கு வெளிய சனி பகவான் இருந்தா, ஒரு தடவையாவது காசிக்கு போயிட்டு கங்கையில நீராடிட்டு வந்தா ரொம்ப விசேஷம். இந்த ராகு, கேதுக்கு எல்லா கிரகங்களும் உள்ள இருக்கு. ஆனா, ஒரே ஒரு கிரகம் சனி பகவான் மட்டும் வெளிய இருந்ததுன்னா, இந்த மாரி பண்ணலாம். கூடவே இந்த ராகு, கேது வந்து சரியாவறதுக்கு விநாயகரையும், துர்க்கையும் வழிபாடு பண்ணாலே போதும். ஏன்னா, கேது யார் சொன்னா கேட்பாங்கன்னா, விநாயகர் சொன்னா கேட்பாங்க. ராகு வந்து யார் சொன்னா கேட்பாங்கன்னா, துர்க்கை சொன்னா அதாவது அம்பாளோட வழிபாடு பண்ணும்போது, இந்த ராகு, கேது தோஷங்கள்லேருந்து விடுபடலாம். கூடவே சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய நாகத்த வழிபாடு பண்ணும்போது, அதுக்கு பூ வாங்கி குடுக்கறது மூலியமா, இத வந்து நம்மளால குறைக்க முடியும். கூடவே இந்த ம் தீபாவளி அப்ப வரக்கூடிய தீபாவளி முடிஞ்சு நாக சதுர்த்தி, நாகபஞ்சமி அப்போ நீங்க வழிபாடு பண்ணீங்கனாலே, 1 வருடத்துக்கு வழிபாடு பண்ணக்கூடிய பலன் கிடைக்கும். அந்த நாள்ல நல்ல பூ வாங்கி குடுத்து, அபிஷேகத்துக்கு வேண்டிய பொருட்கள் வாங்கி குடுத்து, நீங்க வந்து வழிபாடு பண்ணலாம். அதே மாரி நாகஸ்தலங்களுக்கு வந்து சென்று வர்றதும், அங்க பூ வாங்கி குடுக்குறது, அங்க தீபம் ஏத்துறது, இது நல்லது. வீட்ல வச்சு வழிபாடு பண்றத தவிர்த்தா நல்லது. ஏன்னா, எப்பவுமே சில உக்கிர தேவதைகள், சில உக்கிரமான இத வந்து நம்ம வெளியில போய் அந்த கோயில்ல கும்பிட்டுட்டு வர்றது தான் நல்லது. இதுக்கான ஸ்தலங்கள் நெறைய இருக்கு. அதனால கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்றேன். மீதி வந்து நீங்க Googleல சர்ச் பண்ணீங்கனாலே கிடைக்கும். ஸ்ரீகாளஹஸ்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு போலாம். திருக்காலச்சேரி, நாகப்பட்டினம் மாவட்டம் தரங்கம்பாடிக்கு பக்கத்தில மகாவிஷ்ணு வழிபட்ட ஸ்தலம் இருக்கு. அங்கேயும் வழிபாடு பண்ணலாம். கோலவிழியம்மன் மயிலாப்பூர்ல வழிபாடு பண்ணலாம். காஞ்சி ஸ்ரீ மகாகாளீஸ்வரர் கோயில் ஜவஹர்லால் நேரு தெருல இருக்கு. அதே நேரத்தில திருநெல்வேலி தேவர்குளம் அருகே இருக்கக்கூடிய மூர்த்தீஸ்வரம் அந்த கோயில்ல வழிபாடு பண்ணலாம். திருப்பாம்புரம் கும்பகோணத்திலேருந்து 28 கிலோமீட்டர் தூரத்தில இருக்கு. அத வழிபாடு பண்ணலாம். திருமுருகன் பூண்டி திருப்பூர் மாவட்டத்தில இருக்கு. கேது பரிகார ஸ்தலமா இருக்கு. அத வழிபாடு பண்ணலாம். திருநெல்வேலி செங்காணி ஸ்ரீ கோத பரமேஸ்வரர் ஆலயம். ராகு தோஷம் அது விலகும். திருநாகேஸ்வரம் உங்க கும்பகோணம் உங்க எல்லாருக்குமே தெரியும். பரமக்குடியிலேருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில நயினார் கோவில் ஸ்ரீ சௌந்தரநாயகி சமேத ஸ்ரீ நாகநாத சுவாமி சன்னிதானம் இருக்கு. அத வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி வடுவுடையம்மன் கோயில்ல இருக்கக்கூடிய நாகத்த வழிபாடு பண்ணும்போதும் உங்களுக்கு இந்த நாக தோஷங்கள் வ நிவர்த்தி ஆகும். இது மாரி நெறைய இருக்கு. நீங்க Googleல போய் சர்ச் பண்ணீங்கன்னா கிடைக்கும். இத கண்டு பயப்பட தேவையில்ல. அதுக்கான வரன அமைச்சுக்கினா போதும். விட்டு குடுத்து போறது தான் மெயின் இந்த ராகு, கேதுக்கான மெயின்ஸ் இது. அதனால வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். உங்களுக்கு புடிச்சா அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவு யாருக்காவது ஒருத்தருக்காவது உபயோகமா இருந்தா கூட, அ இந்த பதிவு போட்டதோட அர்த்தம் இதுவாகும். அதே நேரத்தில இத வந்து அ யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது, அவங்களுக்கு அந்த மாரி ராகு, கேது இருந்தா அவங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். அது ஒரு புண்ணியமா இருக்கும்.